வக்பு வாரியத்திற்கு எதிராக தொடர்ந்து ஏதேனும் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் நிலையில் தற்போது வக்பு வாரிய செயல் அதிகாரியை மாற்ற வேண்டும் என்றும் ஏற்கனவே நடைபெற்ற ஊழல் குற்றச்சாட்டுகளில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாகவே தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கி வரும் வக்பு வாரியம் 50க்கும் மேற்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள், வக்பு வாரிய முன்னாள் தலைவர் அப்துல் ரஹ்மான் மீது எழுந்த குற்றச்சாட்டுகள் குறித்த வழக்குகள், உமீது சட்டத்தின்படி நிர்வாகிகள் நியமனம் செய்யாமல் இருப்பது என எண்ணற்ற வழக்குகளில் வக்பு வாரியம் தொடர்ந்து ஸ்தம்பித்து உள்ள நிலையில் தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கானது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அதாவது தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள புதிய வக்பு வாரிய சட்டத்தின்படி ஒரு முழுநேர செயல் அதிகாரியை நியமிக்க வேண்டும் எனவும், சட்டத்திற்கு புறம்பாக இருக்கும் தற்போதைய செயல் அதிகாரியின் ஆணைகளை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அஜ்மல் கான் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள அந்த வழக்கானது வரும் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வருகிறது. ஏற்கனவே கடந்த சுமார் 5 ஆண்டுகளாகவே வக்பு வாரியத்தின் செயல்பாடுகளால் இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாமல் என்போசி பிரச்சனையால் மற்ற சமுதாய மக்களும் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. எனவே இதுபோன்ற வழக்குகளால் வக்பு வாரியத்தின் செயல்பாடுகள் முடக்கப்பட்டு வருவதாக அனைவர் மத்தியிலும் அதிருப்தி எழுந்துள்ள நிலையில் தமிழக அரசு முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு இதுபோன்ற வழக்குகளை சந்திக்காமல் இருக்க வக்பு வாரிய செயல்பாடுகளை முறைப்படுத்தினால் மட்டுமே அந்த சமுதாய மக்கள் பயனடைவார்கள் என்று கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள்.